வணக்கம் சொல்லுங்களா, ப்ரெஸ் ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். அப்புறம் இங்கே வந்திருக்கோம் நாங்கள் இவங்களை ஃபாலோ பண்ணி தான் இப்போ இந்த இடத்துல இருக்கோம். எல்லாருக்கும் வணக்கம் மாஸ்டர்ஸ், எல்லாரும் வணக்கம் மாஸ்டர். வணக்கம் தலை, வணக்கம் தலை. வேறு லெவல் ஸ்பீச் எங்கள் ஐயா பார்த்தீங்களே, அந்த கான்ஃபிடன்ட் லெவல் தான் அவங்ககிட்டேருந்து எங்களுக்கு வந்திருக்கு. இந்த ஷோ என்னென்னா செல்லம், இந்த மண்ணில் மறைந்தாலும் மாணிக்கம் மாணிக்கம் தானேங்க. அந்த மாதிரி எங்களை விட்டு இவங்க பின்னாடி இருந்தாலும் இப்போ நாங்கள் ஜொலிக்கிறோன்னாவே அதுக்கு இந்த மாஸ்டர் தான் எல்லாரும் காரணம். அதுதான் மெயின் ரீசனு. எனக்கு ஸ்ரீதர் சொன்னதுலேயே என்ன விஷயம் ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா, இல்லைடா இந்த மாதிரி இப்போது ஸ்ரீதர்னு போட்டிங்கன்னா வந்துடும், ஒரு டான்ஸ் மூமெண்ட் போட்டு கூகுள் அக்கா சொல்லிடுவாங்க ஸ்ரீதர் இவர் தான் இன்னாருன்னு. பாபா பாஸ்கர் போட்டாலும் வந்துடுது. ஆக்சுவலாக இவங்க இருக்கும்போது அந்த ஜென்ரேஷன் இப்போ யாருக்கும் தெரியல. அந்த விஷயத்தை அவங்க எல்லாத்தையும் வெளியே கொண்டு வந்து அவங்களுக்கு பெருமைப்படுத்துகிற விஷயமா ஒரு நிகழ்ச்சி நடத்தினா நல்லா இருக்கும்னு சொல்லி என்கிட்ட முதல்ல சொல்லும் போது, ஏய் உனக்கு எப்படி அந்த மாதிரி நானும் இதெல்லாம் வந்தது, பரவாயில்லடா அவன் பொண்ணு பிறந்தவனே நிறைய மாற்றங்கள் நடந்திருக்கு அவன்கிட்ட. இது வந்து இட்ஸ் அ மெடிக்கல் மிராக்கல். அது வந்து நடக்கவே அது நடந்தது ஸ்ரீதர்கிட்ட இருந்து. இல்லை இந்த மாதிரி எண்ணத்தையே வந்து நம்ம அப்ரிஷியேட் பண்ணோங்க. என்னன்னா நாங்கள்லாம் நல்லா இருக்கோம்னாவே இவங்கனால தான் நாங்கள் சொல்லுவோம். நாங்கள் மெயினாக சொல்லிக்கிறது என்னென்னா பிரபு மாஸ்டர்னு நாங்கள் சொல்லிப்போம். எங்களுக்கு அவர் தான் வழிகாட்டியாக இருந்தார். பட் ஆனால் அவருக்கே வழிகாட்டியாக இருந்தவர்கள் தான் இந்த நடன மாஸ்டர்லாம். இவங்க தான் அதுக்கு பெருமையே. அவங்கள பற்றி ஒரு நல்ல விஷயம், அவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கிற மாதிரி. இப்போ என்னென்னா, இப்போது சம்பத் மாஸ்டர், இப்போ லலிதாமணி மாஸ்டர்லாம் இருக்காங்கன்னு நினச்சல, இவங்களாம் பயங்கர பர்ஃபார்மருங்க. நான் சொல்கிறது நாட் ஃபார் இந்த கொரியோகிராஃபி. நான் வந்து இப்போது நல்ல ஒரு கேரக்டர், ஒரு வில்லன் கூடயே இருக்கணும், ஒரு ரஃப்பான கேரக்டராக ஒருத்தர் வேணும். லலிதாமணி மாஸ்டர் எப்படி பண்ணோன்னா, இவங்களுக்கு டைமிங் தெரியும், எல்லா சென்ஸும் தெரியும். புரியுதுங்களா, எந்த நேரத்தில் எது டைமிங் பண்ணணும். இவங்களுக்கு நான் நடனம் மட்டும் சொல்ல வரல, அவங்களுக்கு இன்னொரு ஒரு லைஃப் செமையாக இன்னொன்று இம்ப்ரூவ் ஆச்சுன்னா இன்னும் செமையாக இருக்கும்னு சொல்லி எங்களுக்கு ஒரு ஆசை. அதுக்கான ஒரு அடிக்கலமாக ஸ்ரீதர் இந்த ஒரு ஷோவை பண்ணுறதுக்கு வந்து கண்டிப்பாக நான் கூட இருப்பேன். நான் எல்லா விஷயத்துலையும் நான் அவங்கள பங்கேற்றுக்கிறேன். இதுக்கு என்னென்ன பண்ணுமோ எல்லாம் பண்ணிடலாம். ஏன்னா அப்படிப்பட்ட டேலண்டடு இவங்களை வந்து சும்மா ஒரு வார்த்தையில் இப்போ பேசிட்டு போகிற மேட்ரே கிடையாது. இவங்களுக்கு வரலாறு, அதாவது ஒருத்தன் வாழ்க்கையில் வந்து வரலாறு தாங்க ரொம்ப முக்கியம். அந்த மாதிரி எல்லாருக்கும் பெரிய வரலாறு இருக்குது. அந்த வரலாறை நாங்கள் வந்து திருப்பி அவங்க முன்னாடி எடுத்து நிறுத்தி அவங்களை பெருமைப்படுத்துகிற விஷயமா அந்த நிகழ்ச்சி நடத்துகிறாங்க ஸ்ரீதர். அதுக்கு உங்கள் சப்போர்ட்டும் இருக்கணும்னு சொல்லும். நீங்களும் வந்து இதில் பெருசாக எங்களை ரீச் பண்ணுறதுக்கு உங்களோட ஆசீர்வாதமும் இருக்கணும். இதை ஷோவை பெருசாக வெற்றி அடைகிறதுக்கு உங்களோட தரப்புலேருந்து நீங்கள் எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. நம்ம எல்லாம் 31ஆம் மீட் பண்ணோம். தலை சொன்ன மாதிரி 31ஆம் மீட் பண்ணுவோம். எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். நன்றி. தேங்க்யூ. ஒரே நிமிஷம் அதை மாத்திரம் திருப்பி சொல்லி பார்ப்போம். அது ரெக்கார்ட். ஐயா, டிசம்பர் 30 நம்ம இந்த ஷோவை பற்றி திருப்பி விளக்கமாக பேசி தரமான ஒரு சம்பவம் பண்ணுவோம். நன்றி. தேங்க்யூ. அடுத்தபடியாக விமலா மாஸ்டரை 2 வார்த்தை பேசும்படி. எல்லாருக்கும் வணக்கம். பத்திரிகைக்காரர்களுக்கும் இங்கே வந்திருக்கிற அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய வரலாறு அப்படின்னு சொன்னால், நான் பிஎஸ் கோபாலகிருஷ்ணன் மாஸ்டர் அசிஸ்டண்ட். பரதநாட்டியத்தில் ரொம்ப பேர் போன மாஸ்டர் அவர் லலிதா பத்மினி, ராகினி, எம்ஜிஆர், பத்மினி, உலக பேரோடி, நாட்டிய பேரோடி பத்மினி, ஏபி நாகராஜன் படங்கள் ஃபுல்லாக நாங்கள் தான் ஒர்க் பண்ணியிருக்கோம். கே பாலச்சந்தர் படங்களும் நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி எம்ஜிஆர், சிவாஜி, ஜெமினி கணேசன், முத்துராமன், இந்த மாதிரி உள்ள லெஜண்ட் கூடலாம் நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம். அதை நாங்கள் ஒரு பெரிய பாக்கியமாக கருதுகிறோம். அதே போல் இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே ஒர்க் பண்ணியிருக்காங்க. நான் வந்து 1973 இந்த யூனியனில் சேர்ந்தேன். இன்னைய வரைக்கும் நான் மெம்பராகவே இருக்கிறேன். இப்போது இந்த நிகழ்ச்சியை டான்ஸ் டான், இந்த நிகழ்ச்சியை ஸ்ரீதர் மாத்தர் எடுத்து நடத்துகிறாரு. அவருக்கு என்னுடைய பாராட்டுகள். இந்த மாதிரி ஒரு முயற்சியை ஒரு இளம் நடன இயக்குனர் செய்கிறது பெரிய விஷயம். அதுக்கு ஒரு பெரிய மனசு வேணும். அந்த மனசு ஸ்ரீதருக்கு ஆண்டவன் கொடுத்துருக்காரு. அதனால் அவரை வாழ்த்தி இந்த நிகழ்ச்சிக்கு என்னை கூப்பிட்டதுக்காக மிகவும் நன்றியோடு உங்களோடு பகிர்ந்துக்கிறேன். நன்றி, வணக்கம். டிகேஎஸ் பாபு மாஸ்டர், வாங்க மாஸ்டர். நான் இந்த ஷோவை டான்ஸ் டான் அப்படின்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு நினச்சி ஒரு 2 ஃபஸ்ட்டு வந்து அந்தோனி மாஸ்டர்கிட்ட போனேன், 2 வசந்தகுமார் மாஸ்டர் போனேன், 3வது டிகேஎஸ் பாபு மாஸ்டர்கிட்ட போனேன். அவர்
2015 இந்த ஹிஸ்ட்ரியை எடுத்துகிட்டு வரணும்னு அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காரு. ஒவ்வொரு மாஸ்டர்கிட்டையும் போய் பைட்ஸ் எடுத்திருக்காரு. அவங்க என்ன சாப்பிடுவாங்க, அவங்களுக்கு வந்து என்ன பிடிக்கும், அவங்க எந்த ஊர்லேருந்து பிறந்தாங்க, அவங்க அம்மா அப்பா யார், அந்த லெஜண்ட்ஸ் அப்போவே எடுத்திருக்காரு. அப்படின்னு வந்து நான் ஒரு கண்ணு கலங்கி அவர் வந்து இதெல்லாம் நான் பண்ணணும்னு நினச்சேன். அவர் 2015 ட்ரை பண்ணி இவ்வளோ பெரிய ஃபைல் இங்கே என்னோடய அசிஸ்டன்ஸ் கிட்ட இருக்கும், அப்படியே ஃபைல் எடுத்து என் கையில் கொடுத்தாரு. அந்த நிமிஷம் நான் நினச்சேன், இந்த ஷோ இது வந்து நான் ஒரு சின்னதாக அப்படின்னு நினைக்கல, இது பெரிய ஹிஸ்ட்ரி, கரெக்டாக தெளிவாக பண்ணணும்னு. அதுக்கு நான் முதல்ல அந்த ஒரு முக்கியமான அந்த மாஸ்டர்ஸோட லெஜெண்ட்ஸ் நம்மளுக்கு வந்து தெரியும். இப்போ நம்ம தருண் மாஸ்டர்னால் அவரோட அப்பா வந்து ஹிராலால் ஷோகன்லால். ஹிராலால் மாஸ்டர் வந்து நம்ம வைஜந்தி மாலெல்லாம் வந்து அந்த பாட்டெல்லாம் பார்த்துருப்பீங்க, 2 பேர் வஞ்சிக்கோட்டை வாலிபன். அப்போது ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம்லாம் அவர் கையில் வச்சுருக்காரு. ஹிராலால் எப்போ வந்தார், இந்த இதில் எப்படி ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு. ஸோ ஐ ரியலி ஐ வாண்ட் டு சே தேங்க்ஸ் டு டிகேஎஸ் பாபு மாஸ்டர். அவர் 2 வார்த்தை பேசுவார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. பத்திரிக்கையாளர் நண்பர்களுக்கு மாலை வணக்கம். என் முன்னோர்களுக்கும் இங்கே மேடையில் அமர்ந்திருக்கும் என் உறவுகளுக்கும் வணக்கம். என்னை பற்றி சொல்லணும் அப்படின்னா, முறைப்படி டான்ஸ் கற்றுக்கிட்டவங்க கிடையாது. ஹோட்டலில் வேலை செய்யும் போது நண்பர்களோட அப்படியே ஜாலியாக டான்ஸ் ஆடிக்கிட்டே இருப்போம். இவங்க கூட நல்லா ஆடுறானே, சினிமாவுக்கு போகலாம்னு உற்பத்தி விட்டாங்க. அந்த நேரத்தில் மவுண்ட் ரோட்டில் 1970 மே மாதம் 23 தேவி ஸ்க்ரீன் ஃபஸ்ட்டு ஓப்பனிங் ஸ்வீட் சார்ட்டின்னு ஒரு இங்கிலீஷ் மூவி டான்ஸ். அதில் பார்த்து எத்தனை வாட்டி பார்த்தேன்னு எனக்கே தெரியாது. அப்படியே முயற்சிகள். அதுக்கப்புறம் எல்லா படங்களையும் மவுண்ட் ரோட்டில் இருக்கிற படங்கள்லாம் நான் வேலை செய்கிற ஹோட்டல் பக்கத்தில் தான் வெல்லிங்டன் தியேட்டர் பார்த்துக்கிட்டே இருப்போம் படத்தை. இப்படி எங்கள் முன்னோர்கள் ஹீராலால் மாஸ்டர், அது உத்தவபுரத்தில் பார்த்தீங்கன்னா யாரடி அப்பாட்டு இருக்கும், 1 1 2 அது மாதிரி பாட்டு. வஞ்சிக்கோட்டை வாலியமில்ல யாரடி நீ மோகினி, முத்தமோ மோகமோ பறக்கு பாவையில் எம்ஜிஆர் பாட்டு. இந்த மாதிரி நிறையா படங்களில் இருந்த என் முன்னோர்கள் பாட்டெல்லாம் பார்த்து இந்த இடத்துக்கு நான் வந்திருக்கிறேன். அதனால் அந்த முன்னோர்கள் அப்படின்னா அவங்களும் எங்களுக்கு குலதெய்வம் மாதிரி தான், குலதெய்வம் கோவிலுக்கு போகிற மாதிரி தான். அந்த அளவுக்கு எல்லாரும் எனக்கு வழிகாட்டியாக இருந்தாங்க. அவங்கள எடுத்துகிட்டு வரணும் அப்படிங்கிற முயற்சி பண்ணினேன். அந்த முயற்சி கரெக்டாக எனக்கு அமையலை. இறைவன் அருளால் தம்பி ஸ்ரீதர் வந்தார். அவர்கிட்ட கொடுத்து நீங்கள் செய்யுங்க அப்படின்னு அவர் சந்தோஷமாக உங்களை கூப்பிட்டு செய்கிறாரு. நன்றி. ஸ்ரீதர் மாஸ்டர் நல்லா இருப்பார், ஸ்ரீதர் குடும்பம் நல்லாயிருக்கும், ஸ்ரீதரோட வம்சமே நல்லாயிருக்கும். எல்லா முன்னோர்களோட ஆசீர்வாதம் அவருக்கு நிறைஞ்சிருக்கு. இதை அவ்வளோ சீக்கிரம் தொட முடியாது. சந்திரலேகா டான்ஸ் இருந்து வரணும், வந்திருக்கு, எல்லாம் அவர் கையில் இருக்குது. நல்லபடியாக பண்ணுவார். நீங்களும் ஒத்துழைப்பு கொடுங்க. நன்றி. லலிதாமணி மாஸ்டர். எல்லாருக்கும் வணக்கம். நிறைய பேருக்கு எங்களுக்கு தெரியும், கொஞ்சம் பேருக்கு எங்களுக்கு தெரியாது. அதாவது நாங்கள்லாம் சினிமாவுக்கு வந்தது வந்து பெரிய ஒரு எப்படி சொல்கிறது, கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி தான் வெளில வந்தோம். நான் வந்து ஹிராலால் மாஸ்டர்னு சொல்லிட்டு இருக்காங்க, அந்த வஞ்சிக்கோட்டை வாலிபன் பாட்டெலாம் பண்ணாங்க இல்லையா, அவங்க காமன்குள்ளே தான் நான் 77 உள்ளே போனேன். அவர் வந்து 5 இயர்ஸ் அங்கே இருந்தேன். அதுக்கப்புறம் வெளியில் வந்தப்புறம் விமலா மாஸ்டர், வசந்த் மாஸ்டர், சரோஜா மாஸ்டர் கிட்ட தான் நாங்கள் ஒரு எங்களோட லைஃப் ஸ்டார்ட் வந்து புலியூர் சரோஜா மாஸ்டர் கிட்ட தான் ஸ்டார்ட் ஆச்சு. அவங்கக்கிட்ட நானும் எங்கள் ஹஸ்பண்டும் 8 இயர்ஸ் அசிஸ்டண்ட்டாக இருந்தோம். அக்கா தான் சொல்லுவாங்க, எவ்வளோ நாளைக்கு குரூப் ஆடுவீங்க, போய் மாஸ்டர் ஒர்க் பண்ணுங்கள், எங்களை மாதிரி நீங்களும் நல்ல மாஸ்டர் ஒர்க் பண்ணி நிறைய படங்கள், நிறைய ஹிட்டு எல்லாமே கொடுக்கணும், இவ்வளோ டேலண்ட் இருக்குது, நீங்கள் என்கிட்ட இருந்தது போதும் அப்படின்னு அக்கா எங்களை வந்து ரொம்ப என்கரேஜ் பண்ணி என்னையும் எங்கள் வீட்டுக்காரரும் இது நம்மால் படம்னு ஒரு படத்தில் தான் மாஸ்டர் ஆனோம் பாக்யராஜ் சார் மூலிமா. அதுலேயே நாங்கள் குரூப்பும் ஆடியிருக்கோம், அசிஸ்டண்ட்டாக பண்ணியிருக்கோம், அதுலேயே மாஸ்டராகவும் ஆனோம். அதுலேருந்து எங்களோட வாழ்க்கை வந்து ரொம்ப சூப்பராக போயிட்டு நிறைய விஷயங்கள் வந்து எங்களுக்கு முன்னாடி உள்ள
மாஸ்டர்ஸ் மூலிமா நிறைய விஷயங்கள் நாங்கள் எடுத்துப்போம். என்னென்ன நல்ல விஷயங்கள், அவங்களே என்னென்ன சாதிச்சிருக்காங்க, எப்படிலாம் ஒரு ஸ்பாட்டில் இருப்பாங்க, எப்படி ஒரு ஒரு டான்ஸை வந்து எப்படி கம்போஸ் பண்ணுறது, ஒரு ஃபோக் சாங்குன்னா, ஒரு வெஸ்டர்ன்னா, ஒரு கிளாசிக்கல்னால் எப்படி பண்ணணும், இந்த மாதிரி நுணுக்கங்கள்லாம் நாங்கள் ரொம்ப கற்றுட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து ரொம்ப 77 வந்தேன், 88 தான் நாங்கள் மாஸ்டர் ஆனோம். மாஸ்டர் ஆகி நிறைய படங்கள் ஹிட் கொடுத்தோம், நிறைய பேர் வாங்கினோம், நிறைய அவார்ட்ஸ் வாங்கினோம். எங்களோட இருந்த மாஸ்டர்ஸோட பிளெஸிங் எங்களுக்கு ரொம்ப நிறைய கிடச்சிது. அதே மாதிரி இன்றைக்கும் கரண்டில் நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கோம். அதனால் இந்த ஒரு விஷயத்தை நாங்கள் யாருன்றது இப்போ வந்த ஜென்ரேஷனுக்கு தெரியாது. ஆனால் நாங்களாம் யாருன்னு தெரியப்படுத்தணுன்ட்டு ஸ்ரீதர் மாஸ்டர் ட்ரை பண்ண ஒரு விஷயம் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணணும். ஏன்னா யாருமே பண்ணலை. எங்கள் ஸ்டூடெண்ட் கூட நிறைய பேர் இருக்காங்க. அதே மாதிரி நாங்களும் நிறைய மாஸ்டர்ஸ் கிட்ட ஸ்டூடெண்ட்டாக இருந்திருக்கோம். எங்களுக்கு கூட இந்த ஐடியாஸ் வரல. நாங்களும் இந்த மாதிரி பண்ணணுன்ற ஐடியா, எங்களுக்கு தாட்ஸ் எதுவுமே வரல. ஆனால் இவருக்கு வந்த விஷயம் வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். எங்களுக்கு ஃபோன் பண்ணார், மாஸ்டர் இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணுறேன், எல்லா மாஸ்டர்ஸோட எல்லாரோட இதுவும் வெளியில் தெரியணும், நீங்கள்லாம் எவ்வளோ பெரிய லெஜெண்டு, எவ்வளோ சாதிச்சிருக்கீங்க, எவ்வளோ சாங்ஸ் பண்ணியிருக்கீங்க, உங்களை பற்றியெல்லாம் இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு தெரியப்படுத்தணும், அதுக்கு தான் மாஸ்டர் அதை எஃபெக்ட் பண்ணி நான் இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன்னு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ இன்றைக்கி வந்தது கூட எங்களுக்கு ரொம்ப பெருமை தான். ஏன்னா நாங்கள்லாம் வந்து நிறைய படங்கள் பண்ணியிருக்கோம், இப்போ பண்ணிகிட்ருக்கோம். இப்போ இருக்க கரண்ட் மாஸ்டர்ஸ் எங்களுக்கு அப்புறம் வந்த பசங்கள்லாம் பிஸியாக இருக்காங்க. அதனால் எங்களுக்கும் அது சந்தோஷம் தான். பட் எங்களையும் தெரியப்படுத்தணும், நீங்களும் யாருன்றது தெரியப்படுத்தணுன்ற ஒரு முயற்சி இருக்குது இல்லைங்களா? அது வந்து ஸ்ரீதர் வந்து சூப்பராக பண்ணிகிட்ருக்காரு. அதே மாதிரி 30ஆம் தேதி எங்களை விட இன்னும் சீனியர் மாஸ்டர்ஸ் சாதித்தவங்க, செலிப்ரிட்டிஸ் நிறைய பேர் வராங்க. உங்களோட சப்போர்ட்டும் வேணும். உங்களோட ஆடு, உங்களோட வந்து என்ன சொல்கிறது, பத்திரிகையாளர்கள்லாம் வந்து எங்களோட சாதனைகளை வந்து வெளிப்படுத்துங்க. நாங்கள் யாருன்னு எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியப்படுத்துங்க. ரொம்ப நன்றி. ஸ்ரீதர் ஃபேமிலி சாருக்கு வந்து ரொம்ப நன்றி. ஆல் த பெஸ்ட்மா. யாருமே பண்ணாத முயற்சி இவர் பண்ணியிருக்காரு. எங்கள் யூனியனுக்கே இது பெருமை. எங்கள் யூனியன்றது எங்கள் அம்மா வீடு மாதிரி. அதில் இருக்க எல்லா மெம்பரையும் வந்து அவர் ரொம்ப மரியாதை பண்ணுறாரு, ஹானர் பண்ணுறாரு. ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப தேங்க்யூ. அதே மாதிரி இந்த குழந்தைங்க வளரும் கலைஞர்களான இந்த குழந்தைங்களுக்கும் வருக வருக இந்த கலை நிகழ்ச்சிக்கு வருக என்று அன்பார்ந்த வரவேற்பு தருகிறேன். இப்போ நான் என்ன சொல்கிறது, உங்ககிட்ட டீ வரல, டீ தரவே இல்லாமல் அப்பா நான் ஷோ ஒரு இது பண்ணுறோம்ப்பா, எஸ் ஹோட்டல்னு பெருசாக சொன்னான், டீ தரல, 50-50 பிஸ்கட் கொடுக்குறான், இன்னொரு ஒரு சமோசா, ஒரு சாண்ட்விச், ஒரு பீஸா அப்படி வரணுமா இல்லையா? உங்களுக்கு எல்லாருக்கும் வந்துச்சா? செல்லம் வரல. சேம் கம்ப்ளைண்ட் அங்கே. காட்டு ப்ரூஃப் காட்டு, எங்களுக்கு ப்ரூஃப் எங்க? ஃபோட்டோ எடுத்துட்டு வா. அதனால் ஒரு இது டான்ஸ் டான் என்ற ஒரு ஆக்சுவலாக ஸ்ரீதரா எனக்கு ஒரே ஒரு சின்ன ஒரு அபிப்பிராயம் கூட ஒன்று இருக்குது. ஆனால் மாதம் என்னோட விஷயம், அந்த டான்ஸ் டான்ன்றது எனக்கு கண்டிப்பாகவே பிடிக்கல. என்னோட அபிப்பிராயமாக சொல்கிறேன். நம்ம அதை வச்சு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஒரு நல்ல ஒரு தமிழ் பேராக இருந்தால் நல்லாயிருக்கும். அது என்னது டிடி? என்ன பதிலே வரல? அப்படி வச்சுக்கலாமே. இல்லை அப்போ மாற்றணுண்ணே. நீங்கள் வச்சுக்கோங்க, நீங்கள் எப்படி வேணால் வச்சுக்கோங்க. அதை டிடியை வந்து நீங்கள் இந்த விஜய் டிவி டிடியாக கூட வச்சுங்க. அதை நான் எதுவுமே சொல்ல. அங்கே ப்ரொனவுன்ஸில் அந்த டான், என்ன தெரியுமாடா, பழைய டான்கள். அப்படி புரிஞ்சிச்சு செல்லம், புரிஞ்சிச்சு. இப்போ உங்களுக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் டான்ஸ் டான் எதுக்கு வச்சுருக்கான்னு. அதாவது பழைய தாதாக்கள், நம்ம சொல்லுவோம்ல ஒரு காலத்தில் சம்பவம் செஞ்ச தாதாக்கள்னு சொல்லுவோம் ரவுடிசத்தில். அது மாதிரி எங்கள் நடனத்துறையில் இவங்க எல்லாமே சம்பவம் செஞ்சவங்க தான். அந்த சம்பவத்தை பார்த்து தான் நாங்கள் வந்து சம்பவம் செய்யணும் முயற்சி பண்ணுறோம். இன்னும் முயற்சி பண்ணிகிட்டே தான் இருக்கோம், இன்னும் பண்ணலை. ஸ்ரீதர் அது கலைமாமணி வாங்கிட்டான். அது எவ்வளோ காசு கொடுத்து வாங்கினான்னு தெரியல. அதுவே ரொம்ப கன்ஃபியூஸில் இருக்கேன். எவ்வளோடா கொடுத்த? பெரிய தொகையாம், மேலே காட்டு. இல்லை அது பெரிய விஷயம். கலைமாமணி விருது வாங்குறதுல பெரிய விஷயம் ஸ்ரீதரா. சீரியஸாகவே எனக்கு உள்ளுக்குள்ளே கொஞ்சம் பொறாமல் இருக்குது. என்னடா இது நம்ம வாங்க முடியல அப்படின்னு ஒரு ஆதங்கம் இன்னும் இருக்கிறனால தான் இன்னும் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். எதனா ஒன்று கிடைக்காதான்னு சொல்கிறேன். விருதுகளில் நான் சொல்கிறேன், இந்த கலைமாமணி விருது வாங்கணும்னு எனக்கும் ஆசை தான். என்ன பண்ணீங்க? அது கொஞ்சம் இங்கே வாங்கலேன். அது கொஞ்சம் அந்த சீக்ரெட்டில் கொஞ்சம் சொல்லுங்கள். இல்லை எங்களுக்கு தெரியணும், நாங்களும் பண்ணுவோம்ல அக்கா.
வேணாவா சொல்கிறா சும்மா டெஸ்டிங்க ரெக்கார்டிங் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாரும். செல்லம் இதெல்லாம் ரெக்கார்ட் ஆகிடலாம், வந்துடும் செல்லம், வந்துடணும் செல்லம். ஆமாம் அண்ணே, இது நல்ல மேட்ரு தானே. கலைமாமணி விருது வாங்குறதுன்றது பெரிய விஷயம்ண்ணே. நல்ல முறைனா எப்படி? ஏங்க இது கேஷுவலாக பேசுறதுங்க. உழைப்பு, அதுதான் சொல்கிறேன். அந்த உழைப்புக்கு எவ்வளோ ஊதியம் கொடுத்தேன்னு கேட்குறேன் நான். உழைப்பு தான் ஊதியம். பார்த்தீங்களா, இதை நோட் பண்ணிக்கோங்க யுவர் ஆனர். உழைப்பு தான் ஊதியம் என்ற ஒரு பொன்னான வாக்குவாதத்தை இந்த சபையில் எடுத்து வைக்கும் எங்கள் ஸ்ரீதர் மாஸ்டர் அவர்களுக்கு பெரிய கரகோஷத்துடன் ஒரு கைத்தட்டலை எதிர்பார்த்து கொண்டு இருக்கு. யாருமே தட்டல, இங்கே உட்காந்துருக்காங்க. ஒன்லி அவன் கூப்பிட்டு வந்த பசங்க மட்டும் தான் தட்டுறானுங்க. இதுலேயே நீங்கள் புரிஞ்சிருக்கோம் பாரு. எங்கள் டீம் யாருமே தட்டல. டிகேஎஸ் மாஸ்டர்ல வாட்ஸ்அப் போயிட்டார், யாருக்கோ வாட்ஸ்அப் பண்ணிட்டு. சரி ஓகே, புரியுதா அவர் என்ன சொல்கிறாரு? இருங்க, கொஞ்ச நேரம் கழிச்சு பேசலாம். சரிங்க மாஸ்டர், நன்றி. உங்கள் தங்கள் ஆதரவுக்கு தெரிவித்து நான் இந்த மைக்கை வைத்து விட்டு இங்கேருந்து வெளியேறுகிறேன். வாங்க மாஸ்டர், மாஸ்டர் வாங்க. 60 ஆயிடுச்சு, பனி வேலை முடிஞ்சிடுச்சு. ஐயா அவர் சோலோ ஆடினார். ஐயா ஐயா வணக்கம். அதில் நான் குரூப் ஆடிருக்கேன். நான் பரவாயில்ல போல இருக்கு, அவர் பாருங்க. பிரசன்ட் மீடியா எல்லாருக்குமே வணக்கம். மேடையில் உள்ள எல்லா லெஜண்ட்ஸ், டான்ஸ் மாஸ்டர்ஸ் எல்லாருக்கும் பெரிய பெரிய வணக்கம். முதல்ல இந்த ஷோவை பற்றி சொல்லிடுறேன். இது இந்த டான்ஸ் டான், நான் எப்போவுமே டான்ஸ் ஸ்கூல் ஷோவை வருஷத்தில் அந்த லாஸ்ட் டிசம்பரில் ஒரு ஷோ பண்ணுவேன். அதே மாதிரி இந்த வருஷம் டிசம்பரில் நாங்கள் எங்களோட காமராஜர் அரங்கத்தில் 30ஆம் தேதி டான்ஸ் கிளாஸ் ஷோ பண்ணுறோம். அதில் சீனியர் டான்ஸ் மாஸ்டர்ஸ் எல்லா மாஸ்டர்ஸும் ஹானர் பண்ணோம் அப்படின்ற இதுக்கு முடிவு பண்ணோம். ஸோ இந்த ஹிஸ்ட்ரி நம்ம ஜென்ரேஷன் எதனால் இந்த ஷோவை பண்ணுறோன்னா, இந்த ஹானர் பண்ணுற மாஸ்டர்ஸு ஜென்ரேஷன்ஸ்க்கு தெரியணும். வர ஜென்ரேஷன்ஸ்க்கு நம்ம ஹிஸ்ட்ரி, நம்மளுக்கு முன்னாடி இருந்த மாஸ்டர்ஸ். ஏன்னா எனக்கே இவ்வளோ அழகான பாடலெல்லாம் பண்ண மாஸ்டர்ஸ்லாம் ஓ இது இவங்க பண்ணாங்களா, அது பண்ணாங்களான்னு எனக்கே சர்ப்ரைஸாக சில விஷயம்லாம் தெரியும் போது வர ஜென்ரேஷனுக்கு சுத்தமாக தெரியாது. நம்மளுக்கு இப்போ பார்த்துருக்கீங்கன்னா மேலே ஹீராலால், ஷோகன்லால், சினிலால், அதை மாதிரி அந்த ஹிஸ்ட்ரி நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், அந்த எம்ஜிஆர், அவங்களையும் தாண்டி எம்ஜிஆருக்கு ஆட வச்சவங்க, இந்த மாதிரி ஒரு ஹிஸ்ட்ரிலாம் இன்றைக்கி யாருக்குமே தெரியாது. அந்த ஹிஸ்ட்ரியை தான் நாங்கள் ஃபுல்லாக அந்த ஸ்டார்டிங்லேருந்து அவங்களோட ஏவிலேருந்து எல்லாம் எப்படி இந்த டான்ஸ் வந்தது, அதுதான் அந்த ஷோவில் நாங்கள் பண்ண போகிறோம். இன்னும் முக்கியமான விஷயம், நம்ம சினி டான்ஸ் மாஸ்டர்ஸ் 90s 40s நம்ம 2023 தெரியும், 90s 40sலேருந்து நாங்கள் எடுத்திருக்கோம். அப்புறமா 2023 உள்ள வரைக்கும் டான்ஸ் மாஸ்டர்ஸ் மொத்தம் ஒரு 180 பேர் இருக்காங்க லைவாக இருக்கிறவங்க. இது இல்லாமல் டிஸ்ட்ரிக்டில் 38 டிஸ்ட்ரிக்டில் இருந்து அந்த மாஸ்டர்ஸ், ஒரு டான்ஸ் ஸ்கூல் மாஸ்டர்ஸ், அவங்களுக்கும் இன்வைட் பண்ணியிருக்கோம். ஏன்னா இந்த மாதிரி ஒரு வரலாறு பதிச்சவங்களை அவங்களுக்கு அடையாளம் காட்ட போகிறோம். எப்படி இதோட முறை என்ன, இவங்கெல்லாம் முறையாக அந்த கிளாசிக்கல்லேருந்து எப்படி வந்தாங்க, அந்த ஹிஸ்ட்ரிலாம் அவங்களுக்கு தெரியணுன்றதுக்காக. ஸோ சினிமாவில் உள்ள டான்ஸ் மாஸ்டர்ஸும் சரி, டிஸ்ட்ரிக்ஸ் மாஸ்டர்ஸும் அந்த டிசம்பர் 30 கலந்துக்க போகிறாங்க. இப்போ நான் இங்கே மேடையில் இருக்கிற சீனியர் மாஸ்டர்ஸை மாத்திரம் பேர் அறிமுகப்படுத்திடுறேன். ஃபஸ்ட்டு வசந்தகுமார் அண்ணன், அப்புறமா மணி அண்ணன், லலிதா மணி அப்படின்னு சொல்லுவாங்க. லலிதா மணி மாஸ்டர்னா அந்த அப்படி ஒரு ஹிட்ஸ்லாம் வச்சாலும் சாங்லாம் அதெல்லாம் நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கலாம். விமலா மாஸ்டர், டிகேஎஸ் பாபு அண்ணன், குமார் சாந்தி மாஸ்டர், ஹரிஷ் குமார் மாஸ்டர், மாலினி, சம்பத் அண்ணன், நம்ம அசோக் மாஸ்டர், என்னோட அக்ஷதா, என்னோட டாட்டர்.
டாக்டர் மாஸ்டர் ஆகலை டாக்டருக்கு பாஸ்கர் மாஸ்டர். ஸோ பேர் சொல்லியாச்சு. சொல்லி ஒரு பாட்டு பாடிக்கலாம். இப்போ இல்லை ஒவ்வொருத்தரும் பேசுறது கரெக்டாக சொல்லுங்கள். இப்போ ஒவ்வொரு மாஸ்டராக வந்து இங்கே அவங்களோட அவங்களோட வரலாறு வந்து எனக்கு நம்ம பாஸ்கர் மாஸ்டர் சொன்ன மாதிரி கூகுளில் வந்து இதெல்லாம் தெரியும் இதெல்லாம் தெரியாது இந்த மாஸ்டர்ஸ் பேர் போட்டா அப்படின்னு வசந்த் அண்ணனை ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு 2 வார்த்தை பேச அழைக்கிறேன். ஸ்ரீதர் சொன்ன உடனே டக்குன்னு எழுந்திரிச்சிருந்தானே டோட்டலி எனக்கு ஸ்டாக்கு வந்தோடனே ஜாஸ்தி பேச முடியல. அது மட்டும் இல்லை, எனக்கு ரொம்ப பேச பிடிக்காது, செய்தியில் தான் காமிக்கணும். ரொம்ப பேச பிடிக்காது, செய்கை ரொம்ப செய்யணும், அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்லைங்க, இங்கே வந்திருக்கிற மீடியா எல்லோரும் வந்திருக்கேங்க. மொத்தத்தில் அனைவருக்கும் வணக்கம். அது இல்லாமல் தலைவரணிகளே தேசவணிகளே அது பண்ணுங்களே இது பண்ண அதுக்குள்ளே முடிஞ்சிடும் சப்ஜெக்ட். பட் நான் ஒரே வார்த்தையில் சொல்லிவிடுவேன், அனைவருக்கும் வணக்கம், எல்லாருக்கும் சேர்ந்தது. டோட்டலி நான் முதல்ல நான் வந்துட்டு ரொம்ப அப்செட் பண்ண சொன்னால் மிஸ்டர் சேதர் கோரியோகிராஃபர் ஸ்ரீதர் அவர் இவ்வளவு 30 வாட்டி சொல்லுவேன். இருந்தாலும் 100 வாட்டி சொன்னாலும் இது ரஜினி சொன்ன டைலாக் இல்லை, இது வசந்த் மாஸ்டர் மாஸ்டர் சொல்லுங்கள். நீங்கள் அதாவது நீங்கள் இவ்வளோ பாட்டு பண்ணுவீங்களா? அப்போ சொன்னால நான் உங்களை முதல்ல இன்வைட் பண்ணும்போது அதில் ஒரு 2 விஷயம் சொல்லுங்கள். உங்கள் பாட்டு எந்த நான் பாடுறேன், நீங்கள் ஆடினீங்க எவ்வளோ மலையாள படம்? 1000 சாங்ஸ் கணக்கு இல்லை. அது மட்டும் இல்லை, இப்போ இங்கே இருக்கிறதுலே மட்டும் எனக்கு அசிஸ்டன்ஸு அந்த குரூப்பில் ஒர்க்கு தான் இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் அது அவங்க சொல்லுவாங்க. இருக்காங்க சொல்ல இருக்கு சொல்லுங்க. மனசு இருந்தால் போல எனக்கு தெரியும், எனக்கு எல்லாருக்கும் தெரியும். பட் டோட்டலி சினி டான்ஸில் டான்ஸ் மாஸ் இருக்கும்போது ரிஹர்சல் இருக்கும்போது யார் வந்தாலும் யாருக்கும் தெரியாது. ஏன் எல்லாம் சைக்கிளில் வருவாங்க. ஆனால் வசந்த் மாஸ் வரும்போது மட்டும் புல்லட்டில் வருவாங்க. வசந்த் மாஸ் வந்தாச்சு அப்படின்வாங்க. தட் இஸ் அ கிரெடிட் மீ. அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த யூனியன் இப்போ நீங்கள்லாம் வந்ததுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன். தானே அதில் எஸ்பெஷலி இந்த செய்ததுக்கு ஆப்சல்யூட் பண்ணுறேன். இருந்தாலும் இந்த யூனியன் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு என்ன வந்துருச்சு அது இன்றைக்கி சொல்லலை. ஐ வில் ஸ்பீக் யூ ஆன் 31st. யூனியன் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, இது யார் யார் வந்தது, இன்னைக்கு இருக்கிறவங்க யார் எப்படி இருக்காங்க, அன்னைக்கு யார் என்ன பண்ணுறாங்க, ஐ வில் ஸ்பீக் யூ ஆன் 31st. தேங்க்யூ. அவர் வந்து சினி டான்ஸ் அசோசியேஷனில் வந்து ஃபவுண்டராக இருந்திருக்காரு. அந்த விஷயம்லாம் இன்னும் டீட்டெயிலாக 31st அந்த ஷோவில் பேசுகிறேன்னு சொல்லியிருக்காரு. நான் வந்து பாஸ்கர் மாஸ்டர் வந்து இந்த ஷோவை பற்றி சொல்லும்போது ரொம்ப அழகாக ஒன்று சொன்னார். டேய் நீ இது மாதிரி ஒரு விஷயம் சொல்கிற, நான் சொல்கிறதோட அவரே வந்து இந்த ஷோவை பற்றி கொஞ்சம் சொல்லுவார். அவரை நான் கூப்பிட்றேன். பாஸ்கர் சார்,
இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணுறோன்னு ஒரு குரு பக்தி குரு விஷயம் எப்படி அந்த ஒரு மரியாதை செலுத்தணும், எல்லாரும் குரு நான் எப்பவுமே சொல்லுவேன், குருவை வந்து மதிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் நம்மளுக்குள்ளே இருக்கும்ல. இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணுறவனவனே ஸ்ரீதர் என்ன ஒன்றாலும் பண்ணு நான் இருக்கேன் அப்படின்ட்டு சொன்னேன். அசோக் மாஸ்டர் 2 வார்த்தை. அனைவருக்கும் மாலை வணக்கம். இதை வந்து முதல்ல ஸ்ரீதர் மாஸ்டர் வந்து என்கிட்ட இதை சொல்லும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. என்னென்னா இப்போ அசோக் ராஜா மாஸ்டர் நீங்கள் கூகுளில் போட்டிங்கன்னா இப்போ நான் பண்ண ஒரு அட்லீஸ்ட் ஒரு 100 படமாவது வரும், தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் எல்லா லாங்குவேஜும். இப்போ ஸ்ரீதர் மாஸ்டர்னு பேர் போட்டிங்கன்னா அவர் பண்ண ஒரு 100, 200, 300 படம் ஒரு லாங்குவேஜ்லேயும் வந்துட்டுருக்கும். இது மாதிரி இப்போ பாபா மாஸ்டர் இருக்கார், பாபா பாஸ்கர், அவர் இது மாதிரி இப்போ நாங்கள் எங்களுடைய டைமில் நான் 2000 தான் மாஸ்டர் ஆனோம். அதுக்கப்புறம் நாங்கள் பண்ண ஹிட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கூகுளில் இருக்கும். ஆனால் அதுக்கு முன்னாடி சாதித்த மாஸ்டர்ஸ் தான் இங்கே. எப்படி சொல்லலான்னா இப்போது அப்போ அங்கேருந்து பாருங்கள், குமார் சாந்தி மாஸ்டர் அவங்க ஹிட்ஸு நீங்கள் எத்தனை பேருக்கு தெரியும்? காதலுக்கு மரியாதைன்னு ஒரு படம் பெரிய ஹிட்டு, எவ்வளோ பேருக்கு தெரியும்? அவங்க தான் மாஸ்டர். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாபு மாஸ்டர், அவங்களாம் வந்து எத்தனை அவங்களுக்கு வந்து இன்றைக்கி ஃபுல்லாக சொல்லிக்கிட்டே இருக்கலாம். டிஎஸ் பாபு மாஸ்டர் வந்து பண்ணதை இன்றைக்கி பத்தாது. அவருடைய வீட்டுக்கு போனீங்களா அவர் பண்ண படங்கள் வந்து 100 நாள் 200 நாள் 300. அவருடைய வீட்டில் டான்ஸ் ஸ்கூல் வச்சுருக்காரு, ரிஹர்சல் நான் அங்கே தான் பண்ணுவேன். இங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு லென்த்துக்கு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அவர் 70s 80s 90s அவ்வளோ ஹிட்ஸு இருக்குது. எத்தனை பேருக்கு தெரியும்? ஸோ அவருடைய உழைப்பு எத்தனை பேருக்கு தெரியும்? அது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. எங்கள் மாஸ்டர் லலிதாமணி இவங்க இல்லைன்னா இப்போ நான் இல்லை. ஸோ அவங்களுடைய ஹிட்ஸு இப்போ நீங்கள் வந்து ஒரு கதாநாயகன் எடுத்துக்கோங்க. நீங்கள் சினிமாவில் வந்து இப்போது எக்ஸாம்பிள் வந்து எம்ஜிஆர் ஐயாவை பார்த்துருக்கீங்க. எம்ஜிஆர் சார் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு பாடி ஸ்டைல் இருக்கும். அந்த ஸ்டைலை எடுத்துன்னு வருது எங்களை மாதிரி டான்ஸ் மாஸ்டர் தான். இப்போ எம்ஜிஆர் அப்படி தூக்குறது அப்படி பண்ணுறதுலாம் அதை கண்டுபிடிச்சி சாங்கில் பண்ணுறது இப்போ இந்த மாதிரி வந்து டான்ஸ் மாஸ்டர் தான். இப்போ நான் அது மாதிரி பார்த்தது வந்து மணியண்ணன். இப்போ நான் இவர்கிட்ட தான் அசிஸ்டண்டாக இருந்தேன். அப்போது இவர் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தா ரஜினி சார் பண்ண ஹிட்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா? நீங்கள் வந்து அதுக்கு முன்னாடி பார்க்கலாம், முரட்டு காலை, மனிதன், அந்த காலை இந்த மாதிரி ஸ்டைல்லாம் ரஜினி சார் சூப்பராக ஸ்டைல் பண்ணுவார். ஆனால் அந்த ஸ்டைலை வச்சு மூமெண்ட் கம்போஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி நிறைய ஹிட்ஸு பண்ணியிருக்காரு. அப்போது அதெல்லாம் பார்க்கும்போது ஐயோ இவங்கெல்லாம் வெளியே தெரிஞ்சால் ரொம்ப நல்லா இருக்கும். இது மாதிரி வசந்த் மாஸ்டர் இங்கே இருக்கவங்க அந்த எல்லா மாஸ்டரும் அப்படி தான் பெரிய ஹிட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் தெரியல. அது வந்து ஸ்ரீதர் மாஸ்டர் என்கிட்ட வந்து இது சொல்ல உடனே நான் தான் ஃபஸ்ட்டு நான் தரம்பா இன்டர்வியூ எல்லாருக்கும் இது கொடு, எல்லா மாதம் வெளியே தெரிவிட்டோம், நம்மளை மாதிரி எல்லோரும் வரட்டும். அவங்க அவ்வளோ சாதனை பண்ணியிருக்காங்க. நாங்களாம் கம்மி தாங்க, ரொம்ப கம்மி நாங்கள் பண்ண சாதனை. அவங்க பண்ணது தான் அதிகம். உண்மையான உழைப்புங்க. இன்றைக்கி வந்து டிஜிட்டல், அன்றைக்கி அவங்க ஃபிலிம் ஃபார்மேட்டில் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு பாட்டு எடுக்கிறதுன்றது எங்களுக்கு தெரியும். ஒரு மாஸ்டர் அதுக்கு மேலே இருக்க ஆல் சீனியர் மாஸ்டர்ஸ் இவங்களாம் நான் பிறந்திருப்பேனே தெரியாது. நம்மளாம் வஞ்சிக்கோட்டை வாலிபல்லேருந்து எவ்வளோ ஹிட்ஸ் பாட்டு. இன்றைக்கி வந்து நம்ம காரில் போனால் ஒரு பாட்டு கேட்குறோம். ஆனால் எல்லாருமே இங்கே உட்காந்துக்கிறவங்க எல்லாருமே பாருங்கள், ஒரு 70s 60s சாங் கேட்கும்போது உங்களுக்கு விஷுவல் ஞாபகம் வரும். அந்த விஷுவலை எடுத்ததே இது மாதிரி மாஸ்டர்ஸ் தான். இப்போ நம்ம டக்குன்னு இப்போ இங்கே இருக்காங்க பாருங்கள் மாஸ்டர், இவங்க வந்து சொர்க்கம் மதுவிலே அந்த சாங்கெலாம் பார்த்தோன்னே எனக்கு நம்மளாம் எவ்வளோ பேர் வந்து எத்தனையோ இடத்துல என்ஜாய் பண்ணியிருக்கோம் மாஸ்டர் தான். ஸோ எவ்வளோ பேருக்கு தெரியும். இதெல்லாம் பார்த்து தான் இவங்களை வெளியே வரத்துக்கு எங்களை மாதிரி எந்த மாதம் அந்த முயற்சி பண்ணலை. அது ரொம்ப, ஆனால் அது ரொம்ப கஷ்டங்க. அது ரொம்ப கஷ்டம் அந்த மாதிரி ஒரு நிகழ்வு பண்ணுறது. அது இந்த நிகழ்ச்சியை வந்து எடுத்தது வந்து ஸ்ரீதர் மாஸ்டர். அவருக்கு மனதார நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதனால தான் அந்த மாதிரியான ஒரு நிகழ்ச்சியை வந்து நீங்கள் டிசம்பர் 30 கண்டிப்பாக வந்து நீங்கள் அந்த மாதிரி இவ்வளோ விஷயம் இருக்கா பார்த்துட்டு எல்லா மாஸ்டரையும் நீங்கள் வாழ்த்தணும்னு நான் கேட்டுக்கிறேன். நன்றி. ரொம்ப தேங்க்யூ மாஸ்டர். ரொம்ப முக்கியமான விஷயம், அந்த சீனியர் மாஸ்டர்ஸ் அந்த பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருந்தவங்கலாம் இறந்து போனவங்க, கலரில் இருக்கிறவங்களாம் இப்போ இருக்கிறவங்க. நம்மளுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்? இவ்வளோ மாஸ்டர்ஸ் நம்மளுக்கு தெரிஞ்ச மாஸ்டர்ஸ் அவ்வளோதான் இருக்கும். ஆனால்
இதில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் அதாவது வரலாறு பதிக்கணும்னு துடிக்கிற மாஸ்டர், சின்ன சின்ன மாஸ்டர்ஸ், கொஞ்சம் மிடில் ஏஜ், எல்லா வித மாஸ்டர்ஸும் இன்றைக்கும் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில் இந்த கோலிவுட் இவ்வளோ டான்ஸ் மாஸ்டர் இருக்காங்கன்னு நம்ம லிஸ்ட் எடுக்கும்போது தான் எனக்கே தெரிஞ்சுது. ஸோ அந்த பசங்களுக்கும் ஒரு நல்ல லைஃப் கிடைக்கும், டிஸ்ட்ரிக்ட் பசங்களுக்கும் நல்ல லெஜண்ட் கிடைக்கும் அப்படின்றது தான். குமார் சாந்தி மாஸ்டர் ஒரு சிம்பிளாக மாஸ்டரை வந்து சாந்தி மாஸ்டர்னு தெரியும். அவங்க ஒரே ஒரு விஷயம் தான், ஸ்ரீதர் நான் இந்த பாட்டு பண்ணேன்னு தெரியுமா அப்படின்னாங்க. என்னன்னா ஆண் பாவனில் வந்து இந்த சாங்கு காதல் கசக்குதையா, அப்போல்லாம் வந்து சாங்ஸ்லாம் ஓல்டு சாங்லாம் பார்த்தீங்கன்னா கிளாமருக்காகவே அந்த கேர்ள்ஸ் சாங்லாம் வரும். இவங்க தான் ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு புதுசாக எடுத்து பாய்ஸை வச்சு ஒரு சாங் ஹிட் பண்ணுது. இந்த மாதிரி ஒரு எல்லா மாஸ்டர்ஸ்கிட்டையும் அவ்வளோ திறமை டிஃப்ரெண்ட் இருக்குது. நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன் சாந்தி மாஸ்டருக்கு. எல்லாருக்கும் வணக்கம். இந்த நிகழ்ச்சி வந்து எங்களையே நாங்கள் அறிமுகப்படுத்திக்கிற மாதிரியான ஒரு நிகழ்ச்சி. ஏன்னா இன்றைக்கி கரண்ட்டில் வந்து சோஷியல் மீடியாவோட பவர் ரொம்ப ஜாஸ்தி. ஸோ இன்றைக்கி காலகட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து அறிமுகம் வந்து ரொம்ப ஈஸியாக கிடச்சிரும். அதுக்கு நிறைய மேடைகள் இருக்குது. பட் எங்களுக்கு வந்து ஸ்ரீதர் மாஸ்டர், பாபு மாஸ்டர்லாம் வந்து இந்த ஒரு தருணத்தை வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க, எங்களையே நாங்கள் யாருன்னு தெரியப்படுத்துறதுக்கு. எங்கள் குடும்பத்தில் அநேகம் பேர், என் மாமனார் திரு வைக்கமூர்த்தி மாஸ்டர், என் கணவர் திரு குமார் மாஸ்டர், என் சகோதரன் திரு சதீஷ்குமார், அவரோட மனைவி அனுராதா, அவங்களோட மகள் அபிநயஸ்ரீ, லலிதாமணி மாஸ்டர் தான் ஆக்சுவலாக என்னை இண்டஸ்ட்ரிக்கு கொண்டு வந்தது. அவங்க என் அத்தை பொண்ணு தான். ஸோ இந்த இண்டஸ்ட்ரிக்கு நான் வர வழி ரொம்ப ஈஸியாகிடுச்சு எனக்கு. ஸோ அப்படி எங்கள் குடும்பத்தில் அநேகம் பேர் இதே நடன துறையில் தான் இருக்கும். அது ரொம்ப ஒரு பெருமையான விஷயம். இந்த தருணத்தில் வந்து நான் திரு பாண்டியராஜன் சாருக்கு வந்து ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். எனக்கும் என் கணவர் திரு குமார் மாஸ்டருக்கும் ஆண் பாவம் ஒரு நல்ல ஒரு படம், ஒரு ஆக்சுவலாக என் கணவருக்கு வந்து பாலச்சந்தர் சார் அவங்க யூனிட்லேருந்து பூவிலங்கு ஆத்தாடி பாவாடை அந்த ஒரு சாங் தான் வந்துட்டு அவரோட ஃபஸ்ட்டு ஹிட்டு. எனக்கு வந்து ஆண் பாவம். ஸோ எங்களோட வாழ்க்கை அப்படி தான் வந்து இந்த துறையில் ஆரம்பிச்சுது. ஸோ இன்றைக்கி இந்த இடத்துல என்ன நான் உங்கள் முன்னாடி அறிமுகப்படுத்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். தேங்க்யூ ஸ்ரீதர் மாஸ்டர். தேங்க்யூ. தேங்க்ஸ் டு ஆல். ஹரிஷ்குமார் மாஸ்டர் சிம்பிளாக இப்போது நம்ம பிளாக் அண்ட் ஒயிட்டில் இப்போ பார்க்குறோம், ஆனால் அதோட விங்கு தான் இங்கே இருக்குன்றது கூட எல்லாருக்கும் தெரியாது. நம்மளோட ஜென்ரேஷன் ஹிஸ்ட்ரி. இப்போது சினி சம்பத் மாஸ்டர் 2 பேர் சேர்ந்து தான் அந்த நிறைய சாங்ஸ் பண்ணியிருக்கீங்க. அந்த மாதிரி சம்பத் மாஸ்டரோட சன் ஹரிஷ்குமார், இவரோட பிரதர் வந்து சம்பத் ராஜ் இப்போ ரீசெண்டாக எங்களை விட்டு அவர் இப்போ இல்லை, எங்ககிட்ட நோ மோர். ஸோ அந்த மாதிரி எல்லாருமே இப்போ வந்து சாந்தி மாஸ்டர் எடுத்தாங்கன்னா குமாரோட அப்பா வந்து வைக்கமூர்த்தி, அந்த மாதிரி மேலே ஹிஸ்ட்ரியில் இருக்கும். எல்லாருக்கும் ஒரு விங்கு இருக்குங்க. அந்த விங்குலாம் தான் நம்ம அந்த 30ஆம் தேதி தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ ஹரிஷ்குமாருக்கு 2 வார்த்தை. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ஹரிஷ்குமார். நான் சின்னி சம்பத் லெஜெண்டரி டான்ஸ் மாஸ்டரோட சம்பத் மாஸ்டர் சன்னு. நான் எங்கள் அப்பா வந்துட்டு நியர்லி அபவுட் மோர் தென் 700 ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்காரு தமிழில். தமிழ், தெலுங்கு, கன்னடா, மலையாளம் எல்லாமே. அந்த காலத்தில் வந்துட்டு இரட்டையர்கள்னு சொல்லுவாங்க. அதில் வந்துட்டு சின்னி சம்பத் இது. அதே மாதிரி ஹிந்தியில் லக்ஷ்மிகாந்த், பியாரிலால் அந்த மாதிரி இருந்ததில் சின்னி சம்பத் கிரேட் அப்படின்றது சொல்லுவாங்க. எங்கள் அப்பா நிறைய இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 3 சிஎம்க்கு எங்கள் அப்பா ஒர்க் பண்ணியிருக்காரு. என்டி ராமாராவ், எம்ஜிஆர் சார் அண்டு ஜெயலலிதா மேடம், 3 பேருக்கு எங்கள் அப்பா ஒர்க் பண்ணியிருக்காரு. நான் வந்து 1979 வந்து மெம்பர்ஷிப் ஆனாங்க இந்த அசோசியேஷனில். நான் வந்து எங்கள் அப்பா கிட்ட ஒர்க் பண்ணிகிட்டு இருந்துட்டு அப்படியே சுந்தர மாஸ்டர்கிட்ட வந்தேன். சுந்தர மாஸ்டர்கிட்ட ஒரு மோர் தென் 400 சாங்ஸ் நான் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்கேன் சுந்தர மாஸ்டர்கிட்ட. அதுக்கப்புறம் பிரகாஷ் மாஸ்டர்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கேன் அசிஸ்டண்ட்டாக. மோர் தென் 100 ஃபிலிம்ஸ் மேலே பண்ணியிருக்கேன். டோட்டலி நான் மோர் தென் 900 ஃபிலிம்ஸ் கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கேன் அசிஸ்டண்ட்டாகவே. இந்த பிரகாஷ் மாஸ்டர், சம்பத், இது எங்கள் அப்பா ப்ளஸ் சுந்தர மாஸ்டர் அண்ட் சிவா சுப்ரமணியம் அவங்ககிட்ட பண்ணியிருக்கேன். ப்ளஸ் இங்கே இருக்கவங்க கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். விமலா மாஸ்டர்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கேன், பாபு மாஸ்டர்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கேன், சாந்தி குமார் அவங்கக்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கேன்.
அப்படி போனால் சொல்லிகிட்டே போகலாம் நிறைய இது. ஆனால் இது வந்து இந்த முயற்சியை வந்து இந்த லெஜெண்டரிக்கு மரியாதை கொடுக்குற லெஜெண்டரி வந்துட்டு பாபு மாஸ்டர் எடுத்தார். ஆக்சுவலாக இது ரொம்ப ஒர்க் பண்ணார். அவர் கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாதம் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணார். அது கொஞ்சம் யூனியனில் இன்னும் கொஞ்சம் சிரமப்பட்டு ஹெல்ப் பண்ணியிருந்தானாக்கா இது அப்பயே ரிலீஸ் ஆகிருக்கும். பட் அதை விட்டுட்டார். ஆனால் அந்த இது முயற்சியை ஸ்ரீதர் மாஸ்டர் எடுத்தது ரொம்ப பெருமைப்படுறேன் நான். கண்டிப்பாக அந்த பழைய லெஜெண்டரி டான்ஸ் மாஸ்டரோட பிளெஸ்ஸிங்ஸ் எல்லாம் அந்த குடும்பத்துக்கு கண்டிப்பாக போகும். ஏன்னா இது மறந்து போயிட்டாங்க. ஆனால் ரீகெயின் பண்ணதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அந்த கலை வாரிசில் நான் இருக்கிறதுனால, எங்கள் அப்பா வாரிசு இருக்கிறதுனால நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். பட் ரொம்ப 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 கஷ்டம் இது எடுத்து பண்ணுறதுக்கு. நிறைய டைம் வேணும். அவங்க பிஸி ஷெடியூலில் இதை எடுத்து பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப பெருமை. காட் பிளஸ் ஹிம் ஸ்ரீதர் மாஸ்டர். தேங்க்யூ வெரி மச். சரி, தெரியும். சிவசங்கர் மாஸ்டர் வந்து இப்போ நம்ம கூட இல்லை. அப்போது சம்பத் அண்ணன் அவர் கூடலாம் நிறைய அசிஸ்டண்ட்டாக பண்ணியிருக்காரு. அவர் குருபியோ நமக. இங்கே இருக்கும் அனைவருக்கும் வணக்கம். நான் வந்து சம்பத் கொரியோகிராஃபர். ஆக்சுவலி எனக்கு நானும் பரதநாட்டியம் ஸ்டைலில் கற்றுக்கிட்டு தான் வந்தோம். பரதநாட்டியம் குரு யாருன்னா குரு நடராஜ் சகுந்தலான்னு சொல்லிட்டு மயிலாப்பூரில் இருந்தாங்க. அவங்க ப்ளஸ் வந்து மாங்குடி துரை ஐயர்ன்ற குரு 2 பேரும் சேர்ந்து தான் சந்திராயில் ட்ரம் டான்ஸ் எடுத்தவங்க. அவங்க நடராஜ் சகுந்தலா குரு அவங்களுக்கெல்லாம் பரதநாட்டியம் கற்றுக்கிட்டேன். நான் மினிமம் கற்றுக்கும் போது எனக்கு நடன இயக்குனர் சிவசங்கர் மாஸ்டர் அங்கே சீனியர், நான் ஜூனியர். அங்கே தான் அவர் பரிச்சயமானார். அப்புறம் அவர் மூலியமாக தான் சினிமாவுக்கு இண்டஸ்ட்ரிக்கு வந்தேன். நான் இண்டஸ்ட்ரிக்கு வந்து கார்டு மெம்பர்ஷிப் ஆகி அப்போது வந்து நான் குரூப்பு ப்ரோக்ராம்ஸு அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணது. இப்போ இந்த வசந்த் மாஸ்டர் இருக்கார், அவருக்கு அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்கேன் நான். ப்ளஸ் அதே மாதிரி எல்லா மாஸ்டர்ஸும் எனக்கு தெரியும். ஆனால் வந்து ஒர்க் பண்ணலக்கான சிவசங்கர் மாஸ்டர்களில் பர்மனெண்ட்டாக அசிஸ்டண்ட்டாக இருந்தேன் நான் டோட்டலாகவே. ஸோ தட் அதனால் வெளியே பண்ண முடியலனால சுந்தர மாஸ்டர்களில் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்கேன். ஒரு 10 to 15 சாங்ஸ் அவர்களில் ஒர்க் பண்ணியிருக்கேன் நான். ஸோ தட் என்னென்னா இப்போ வந்து நான் வந்து கொரியோகிராஃபராக அறிமுகமானது என்னென்னா, அவதாரம் படத்தில் தென்றல் வந்து தீண்டும் போது என்ற படத்தில் தான் என்னோடய ஃபஸ்ட்டு டான்ஸு கோரியோகிராஃபியில். அதாவது நாசர் சார் அப்புறம் ரேவதி அவங்க பண்ணியிருப்பாங்க அந்த சாங்கு. பாப்புலர் ஹிட் சாங் தான் அதுவும். அதுக்கு அடுத்து வந்து கிழக்கு சீமையில வந்து ஆத்தங்கரம் மரமே பாரதிராஜா சார், அதுவும் கோரியோகிராஃபி பண்ணியிருக்கேன் நான். அதுவும் ஹிட் சாங் தான். ஆனால் இருந்தாலும் அப்போ மீடியா கிடையாது, ஒரு பப்ளிசிட்டி இல்லாதனால என்னால் தமிழில் வர முடியல. என்ன ஃப்ராங்க் தான் சொல்கிறோம். ஆனால் எனக்கு பெங்களூரில் கர்நாடகாவில் வந்து ஒரு நேம் க்ரியேட் ஆனதுனால டோட்டல் அங்கே தான் நான் டோட்டல் 500 to 600 ஃபிலிம்ஸ் 10 years அங்கே தான் ஒர்க் பண்ணியிருக்கேன். நான் கொரியோகிராஃபியாக பண்ணியிருந்தேன். ஸோ தட் இப்போ என்ன விஷயம்னா, இப்போ வந்து இவர் சொன்ன மாதிரி ஸ்ரீதர் மாஸ்டர்ன்றவர் வந்து அப்ரோச் பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எனக்கு. ஃபோன் பண்ணி கேட்கும் போதே ஒரு ஷாக் நியூஸ் மாதிரி. என்னென்னா, பெரிய விஷயம் பண்ணுறாங்களே இது. ஏன்னா இது பண்ண முடியாது, அது கன்ஃபார்மாக தெரியும். ஏன்னா அதுக்கு ட்ரை பண்ணணும், எல்லாரையும் யூனியனாக சேர்க்கணும். ஃபஸ்ட்டு சேர்க்கறது தான் பெரிய விஷயம். ஒவ்வொரு மாஸ்டர் வீட்டுக்கு போய் ஒவ்வொருத்தரும் பேசி அவங்க கையில் ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன, ஒவ்வொருத்தரும் நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க, ஒவ்வொருத்தர் ஒரு மாதிரி இருப்பாங்க. இதெல்லாம் நிறைய இருக்கும். அதெல்லாம் கேதர் பண்ணி அவர் வந்து ஒவ்வொரு வீட்டுக்கும் வந்தார். அதுதான் ஒவ்வொரு வீட்டுக்கும் வந்து எங்கள் வீட்டுக்கெல்லாம் வந்து இன்டர்வியூ எடுத்து அதை பைட்ஸில் போட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எனக்கு. ஸோ தட் அதுவும் அந்த மாதிரி வந்து, ஏன்னா சொன்ன மாதிரி வந்து இப்போ இருக்க மீடியாஸ் இருக்கிறதுனால இப்போ இருக்க கோரியோகிராஃபர்ஸ் மீடியாவில் வந்துடுறாங்க, ஷோவில் வந்துடுறாங்க, ப்ரோக்ராம் வராங்க, தெரிஞ்சிடும். பட் எங்களை மாதிரி சீனியர் மாஸ்டர்ஸ்க்குன்ற போது இது பெரிய ஒரு வாய்ப்பு. அதாவது எங்களை அறிமுகப்படுத்துகிற ஷோ மாதிரி தான் நான் நினைக்கிறேன் இதை. ஆக்சுவல் சீனியர் மாஸ்டர்ஸ் இருந்தாலும் எங்களோட அறிமுக விழா இது. அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி அது கேட்கும் போது ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி தான் அவங்க டாக்டர் சொன்ன மாதிரி அவங்க சூப்பராக ஆடுவாங்க. நாங்களும் நிறைய அதை ஃபாலோ பண்ணுவோம். ரொம்ப கிரேஸ்ஃபுல் அண்ட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மூமெண்ட்ஸ் பண்ணுவாங்க. ஸோ தட் ரொம்ப அருமையாக இருக்குது எல்லாமே. ஸோ தட் என்னோடய ஃபேமிலிலேயும் என் பையன் பொண்ணு எல்லாமே டான்ஸராக தான் இருக்காங்க யூனியனில். ஏன்னா சொன்னோம், இது வந்து சொன்ன மாதிரி இது அம்மா வீடு தான். ஏன்னா நாங்கள் கார்டு எடுத்ததுலேருந்து ஸ்டெப் பை ஸ்டெப் வளர்ந்துருக்கோம் எல்லாருமே. ஒவ்வொருத்தரும் கஷ்டப்பட்டு வந்திருக்காங்க. அது வந்து ரொம்ப பெரிய விஷயம். இங்கே இருக்க லெஜண்ட் மாஸ்டர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் சொல்லிக்கிறேன் நான். ஏன்னா எல்லோரும் தெரிஞ்சவங்க தான், எல்லா மாஸ்டர்ஸுமே பெரிய விஷயந்தான். இந்த இடத்துல நான் நிற்கிறதே பெருமையாக நினைக்கிறேன் நான்.
ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸ்ரீதர் சார் மாஸ்டர் ரொம்ப ஹாப்பி. இந்த மூமெண்ட்டில் எவ்வளோ பேசினாலும் பேசலாம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி 30th எல்லாருமே கலந்துக்கணும். நீங்கள் எல்லாருமே பத்திரிகையாளர் வந்து இந்த ஷோவை பெரிய ஹைலைட் ஆக்கி நாங்களும் இருப்போம். பெரிய லெவலில் கொண்டு போகணும். எங்கள் யூனியன் பேர் இன்னும் வளரணும். அதுக்கு பெரிய ஸ்டெப் இது. ரொம்ப சந்தோஷமான விஷயம். நன்றி, வணக்கம். அமல் இல்லை இல்லை ஃபாரின் டாக்டரோட ஆல்பம் நாளைக்கு ரிலீஸ் ஆக போகுது. என்ன அப்படி மாஸ்டர் அப்படியே செட் பண்ணிட்டு வீடியோ மாமா நீ அப்படியே அப்படியே ஒரு நிமிஷம். ஸ்நாக்ஸ் இருக்குது. ப்ளீஸ் ரிக்வெஸ்ட்லி கைண்ட்லி கொஞ்சம் தேங்க்யூ ஏதாவது பேசணுமா? அதான் கேட்குறாரு எவ்வளோ மாஸ்டர்ஸ் ஆனர் பண்ண போகிறோன்றீங்க. நாங்கள் சீனியர் மாஸ்டர்ஸே வந்து எங்களுக்கு வந்து ஒரு 32 பேர் இருக்காங்க சீனியர் மாஸ்டர்ஸு. அதுக்கப்புறமா இருக்கிற 150 பேர் மாஸ்டர்ஸையும் கூப்பிடுறோம். மெயினாக இந்த 32 பேர் மாஸ்டர்ஸ் ஆனர் பண்ண போகிறோம். இதை ஆனர் பண்ணுறது நான் டைரக்டர்ஸை இன்வைட் பண்ண போகிறேன். ஸோ இவங்க தான் இவங்களுக்குள்ளே கனெக்ட் ஆகணுன்றதுக்காக. அதுதானே அந்த ஆனர் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதுதான் அங்கே இல்லைம்மா. இது வந்து இந்த முழுக்க டான்ஸ் மாஸ்டரை தெரிய வைக்க வேண்டியது தான் இந்த ஆனர் மாஸ்டர்ஸ் தான் எங்களோட ஷோ. அது டைரக்டர்ஸ்க்கு இந்த வேலை வாய்ப்பு இந்த மாதிரி ஒரு விஷயந்தான். இப்போ வந்து இது சினி டான்சர்ஸ் அசோசியேஷன் யூனியன் ஒரு ஷோ பண்ணும். அவங்க வந்து இந்த டான்ஸ் யூனியனுக்காகலாம் பண்ணுவாங்க. அவங்க வந்து இந்த மாதிரி செலிப்ரிட்டிஸ்லாம் ஆடுறது அந்த ஆர்டிஸ்ட் அந்த யூனியன் ஷோ பண்ணுவாங்கள்ல, தட் இஸ் டிஃப்ரெண்ட். ஆர்டிஸ்ட்லாம் இதில் வந்து நாங்கள் டைரக்டர்ஸ் கம் டான்ஸ் மாஸ்டர்ஸ் இவங்கள தான் நம்ம இந்த ஷோவில் டான்ஸ் டான். தேங்க்யூ. இப்போது இருக்கிற அதாவது நம்ம 90 சரித்திரம் சொல்ல போகிறது வந்து 40s ஹிராலால் 50s இருக்காருங்களா, அவங்கள பற்றியும் சொல்கிறோம். இப்போ இருக்கிறவங்க வந்து 90s 60s 70s இருக்காங்க. அதனால் நம்ம கூட இருக்காங்க. அதுலேருந்து தான் அதனால தான் 90s 60s சொல்லியிருக்கோம். அதுதான் நான் வந்து சொன்ன சர்ப்ரைஸான ஒரு விஷயம். என்ன விஷயம் நான் சொல்கிறேன் கேளுங்க. நான் ஒரு விஷயம் உடனே வந்து வேற ஒருத்தர் பண்ணிடுறாங்க சரிங்களா. அது ரொம்ப நான் ஆனஸ்டாக வச்சிருக்கேன். காமராஜர் அரங்கம் ஆமாம், ஈவினிங் 3 o'clock 10 o'clock வரைக்கும் டான்ஸ். ஆமாம் கண்டிப்பாக இருக்குது. அதுலேயும் சர்ப்ரைஸ் இருக்குது, என்டர்டெயின்மெண்ட் இருக்குது, சர்ப்ரைஸ் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் வரணும். இது ஏன்னா இது வந்து ப்ரெஷ் ஷோ.
நான் வந்து இதை வந்து ஒரு ஒரு பர்டிகுலர் டிவிக்கோ ஒரு இதுக்கோ அது மாதிரி இல்லை. இது வந்து ப்ரெஸ் ஷோ. நீங்கள் தான் வந்து அந்த ஷோ இதே மாதிரி ஃபுல் அண்ட் ரைட்ஸ் உங்களுக்கு தான். நீங்கள் எடுத்து இந்த ஷோ இவங்களே எல்லாருக்குமே தெரிய வைக்கணும். அவ்வளோதான். எங்களுக்கு இருக்குது. இப்போது ஒரு ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. அதை இப்போ வந்து மியூசிக்னா இளையராஜா சார் ஒரு ஒரு ஏதாவது ஒரு ஒரு மியூசிக் ரைட்ஸுன்னா இப்படி வந்துடுது. இவ்வளோ லெஜண்ட்ஸ் இவ்வளோ கோரியோகிராஃபிக் பண்ணுறாங்க. அந்த பாட்டை எடுத்து நாங்களே பண்ணாலே எங்களுக்கு வந்து அந்த ரைட்ஸ் கேட்குறாங்க. சரிங்களா? அது வந்து ஒரு கோரிக்கையாக வைக்கிறோன்னா அதை மாதிரி ஏன் இந்த டான்ஸ் மாஸ்டர்ஸ்க்கு அந்த சாங்க்கு கோரியோகிராஃபிக் பண்ணுறதுக்கும் அவ்வளோ ரைட்ஸ் இருக்குது. சரிங்களா? அப்போ வந்து இந்த லேபிள் மாத்திரம் எடுத்துக்கிறாங்க. எடுத்துக்கிட்டு அந்த லேபிளுக்கு தான் அதில் பைசாவும் வரணும். அதில் அந்த அந்த சாங்கு மியூசிக் பண்ணுறாரு இல்லைங்களா? அந்த அந்த பேர் இன்றைக்கி இளையராஜா சார் வந்து எல்லாருக்குமே தெரியுது. நம்மளோட ஹீராலால் மாஸ்டர் வந்து தெரியல. முக்கியமாக பராசக்தி வந்து எனக்கு இன்றைக்கி தருண் மாஸ்டர் சொன்னார். அவரோட அப்பா ஹீராலால். அந்த சாங்க்கு வந்து 15 ரூபா வந்து மாத சம்பளம். அதுக்கு வந்து ஏவிஎம்ல இது மாதிரி இருந்து சொல்லியிருக்காங்க. அந்த சாங்கில் முன்னாடி வந்து இப்படி உக்காந்துக்கிறது ஹீராலால் மாஸ்டர், வண்டி ஓட்டுறது வந்து இது கருணாநிதி சார் கலைஞர் வந்து பின்னாடி இருக்கார், இழுத்து சிவாஜி சார் ஓட்டுறாரு. சரிங்களா? இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்து 15 ரூபாய்க்கு பண்ண இவர் இருக்காங்க. இவரை பற்றி தெரியுது, நம்ம சிவாஜி சாரை பற்றி தெரியுது, கலைஞர் சார் ஐயா அந்த பாடல் பராசக்தி எழுதின விஷயமும் இப்போவும் அவங்களும் ஒரு கலைஞருக்கு பாராட்டு விழா ஒரு நடத்த போகிறாங்க. அப்போ அது மூலிமா அதுவும் தெரியும். ஸோ ஹீராலால் மாஸ்டர் நான் சொல்கிறது எங்களோட டான்ஸ் மாஸ்டர். டான்ஸ் ஃபீல்டில் கிளாசிக்கல்லேருந்து அந்த பரதநாட்டியம் இன்றைக்கி எல்லோரும் வெஸ்டர்ன் கற்றுக்குறாங்க. பரதநாட்டியத்திலேருந்து தான் இங்கே வரணும். முதல்ல பரதநாட்டியம் தெரிஞ்சால் தான் டான்ஸ் வெஸ்டர்னுக்கே போகணுன்றது தான் நாங்கள் எடுத்துகிட்டு வர போகிறோம். இந்த எல்லா மாஸ்டர்ஸ்க்கும் இந்த மியூசிக் சொன்னல மியூசிக்கில் வரா மாதிரி நான் கோரிக்கையாக நீங்கள் கேட்டிங்களே, ஒரு அன்பாக நான் வந்து கவர்மெண்ட்டுக்கு இந்த கோரிக்கை இது மாதிரி ஒரு விஷயம் சொல்லலாம். இந்த மியூசிக்கு எங்களுக்கும் ரைட்ஸ் வேணும். அஸ் கோரியோகிராஃபிக் பண்ணாங்கன்னா அந்த மாஸ்டர்ஸ்க்கு ரைட்ஸ் வேணும். டைரக்டர்ஸ்க்கெல்லாம் வந்து பேரை போடுங்க. எந்த பாட்டு வருதுன்னு பேரை போடுங்க. இன்றைக்கி வந்து அந்த ஒரு யூடியூப்பில் போட்டால் அந்த டபால் பிகினிங்கில் ஒன்று எண்டில் ஒன்று கட்டு பாட்டு வந்து போயிடும். அதில் அவ்வளோ உழைச்ச அந்த மாஸ்டர்ஸ்க்கு கேட்குறேன். அதில் மியூசிக்கு வந்துடுது, அந்த ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு வந்துடுது, ஆனால் ஒரு கோரியோகிராஃபருக்கு இல்லை. ஆமாம், நல்ல பாயிண்ட். அது மாத்திரம் எங்களுக்கு ரொம்ப நன்றி. நான் நீங்கள் எங்ககிட்ட இருந்து இந்த கேள்வி கேட்டதுக்கு. ஆமாம், எல்லாருக்குமே நாங்கள் இன்வைட் பண்ணிட்டோம், எல்லாருக்குமே நாங்கள் பேசிட்டோம். யாரெல்லாம் ஏன்னா இது வந்து இப்போ சொல்கிறோம்ல, பிரபுதேவா மாஸ்டர், லாரன்ஸ் மாஸ்டர், இவங்க எல்லாருமே தெரியாத மாஸ்டருங்களை தான் நாங்கள் கேட்குறோம். எல்லாரையுமே கூப்பிட்ருக்கேம்மா. எல்லாரும் அதாவது நான் இவங்க ஏதாவது தாரா மாஸ்டர்ல தான் இந்த மாதிரி சுரேகா மாஸ்டர், அந்த ரெட்டி மாஸ்டர், இங்கேருந்து மாஸ்டர்லாம் ஹைதராபாத்தில் இருப்பாங்க, பிரேம் ரஷித் மாஸ்டர்லேருந்து எல்லாருக்குமே இன்வைட் பண்ணியிருக்கோம்மா. டான்ஸ் மாஸ்டர்ஸில் ஒருத்தர் விடாமல் நாங்கள் எங்களோட அழைப்பு கொடுத்துருக்கேன். என்னோட அழைப்பு நான் வந்து பர்சனலாக பேசியிருக்கேன்.